வணக்க மக்களே. தடுமாறும் ஓபிஎஸ் அவர்கள், தடமாறிய ஆதரவாளர்கள், ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இணைந்த முக்கிய புள்ளிகள், இந்த மாதிரியான இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் பன்னீர்செல்வம் எடுத்து வர ஒரு மௌனமான இந்த நிலைப்பாடு அவரோட கூட்டாரத்தையே காலி செய்கிற நிலைக்கு தள்ளியிருக்குன்னே சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணத்தில் ஓபிஎஸ் இன்னும் தன்னோட அரசியல் வியூகத்தையோ அல்லது தேர்தலோட நிலைப்பாட்டையோ வெளிப்படையாக அறிவிக்காமல் காலம் தாத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இழுபறி நிலையால் தான் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அவங்களோட தீவிர ஆதரவாளர்கள். தங்களோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி மாற்று பாதையை தேட தொடங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் ஓபிஎஸோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்திலேயே அவருக்கு பலத்த அடி விழுந்திருக்குன்னே சொல்லலாம். அவரோட சொந்த தொகுதியான போடியில் ஓபிஎஸ் அணிக்கு தூணாக இருந்து விளங்கிய முக்கிய நிர்வாகிகள் உள்பட 300க்கும் அதிகமான பேர் அந்த அணியிலிருந்து விளங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல் கன்னி சேர்வைப்பட்டி பகுதியை சேர்ந்த 120 தொகுதிக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கிட்டு தங்களோட தாய் கட்சியான அதிமுகவிலே சேர்ந்துக்கிட்டாங்க. தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களோட பிற பகுதிகளிலையும் ஓபிஎஸோட அணிக்கு சரிவு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். சிவகங்கை மாவட்டத்தில் நீண்ட காலமாகவே ஓபிஎஸோட இணைஞ்சு பயணிச்சிட்டு இருந்த ஆதரவாளர்கள் நிறைய பேர் இப்போ அதிமுகவில் இணைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் ஆளுங்கட்சியான திமுக, இன்னொரு பக்கம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம். இந்த ரெண்டு கட்சிகளை நோக்கி நிறைய பேர் நகர்ந்தாலும் பெரும்பாலான தொண்டர்கள் இரட்டை இலை சின்னமே தங்களுக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லி திரும்பவும் அதிமுகவே திரும்பி போகிறாங்க. தலைமை எடுக்கிற முடிவுகளில் தெளிவு இல்லாததுனால தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற நிலையில் அமைதி காப்பது போன்ற காரணங்களால் ஓபிஎஸோட அணி நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே வருதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் வெளியேற்றம் வரும் தேர்தல்களில் ஓபிஎஸோட அரசியல் செல்வாக்குக்கு ஒரு பெரும் சவாலாக அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்திலேயே அவருக்கு ஒரு பலத்த அடி விழுந்திருக்குன்னே சொல்லலாம். அவரோட சொந்த தொகுதியான போடியிலேயே ஓபிஎஸ் அணிக்கு தூணாக இருந்து வந்த நிறைய முக்கிய நிர்வாகிகள், நிறைய பேர் 300க்கும் மேற்பட்ட அதிகமானோர் அந்த அணியிலிருந்து விலகியிருக்காங்க. இதே போல் கன்னி சேர்வைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 120க்கும் அதிகமான ஆதரவாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்று தங்களோட தாய் கட்சியான அதிமுகவில் சேர்ந்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஓபிஎஸோட நிலை தான் என்ன தெரியல, தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள்னே சொல்லலாம், தடமாறி போகிற ஆதரவாளர்கள் கூட சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக அதிமுகவில் இணைஞ்சு போன முக்கிய புள்ளிகள். இந்த மாதிரியான இந்த தகவலை உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.